نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من يصرف عنه يومئذ فقد رحمه وذلك الفوز المبين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 5வது நோன்பையும் 6வது நாளினுடைய தராவிய தொழுகையும் தொழுது விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் அந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நம்முடைய துஆக்களையும் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று ஓதப்பட்ட இறைவசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் மறுமை நாளினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசமாகவே அதை சொல்லி தருகிறார். இன்று சூரத்துல் அன்ஆம் என்பதாக ஒரு சூரா ஓதப்பட்டது. இந்த சூறாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மறை வழங்கும் மாமரது என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலே எழுதப்படுது. சூரத்துல் அன்ஆமினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு உயர்வானது என்று சொன்னால், ஒருவருக்கு கடுமையான பண நெருக்கடி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பண நெருக்கடியிலிருந்து அவர் மீளுவதற்காக வேண்டி இந்த சூரத்துல் அன்ஆமை அவர் ஓதினால், அல்லாஹ் ஓதி துவா செய்தால், இன்று ஓதப்பட்ட இந்த வசனம், இந்த அத்தியாயம், இந்த சூரத்துல் அன்ஆமை ஓதி அவர் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டால், அல்லாஹ் அவருக்கு அந்த பண சம்பந்தப்பட்ட பொருளாதாரம், பணம், இது போன்ற நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். மேலும் இந்த சூரத்துல் அன்ஆமுடைய சிறப்பை பற்றி எழுதுகின்றார்கள். சூரத்துல் அன்ஆமை ஒரு சந்தேகமா இருக்குது. ஒரு விஷயத்தை நம்மளால முடிவெடுக்க முடியல, அதுல நமக்கு ஒரு சந்தேகமாவே இருக்குது. இப்ப இந்த சந்தேகத்திலிருந்து நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவை விரும்பக்கூடியவர் இந்த சூரத்துல் அன்ஆமை ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு எதில் அவர் சந்தேகமா இருக்கிறாரோ அதுல இருந்து அவருக்கு தெளிவு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. மேலும் கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள், ஒண்ணு மனைவி நேசம் கொண்டவளாக இருப்பா, கணவன் என்ன செய்வார், அதற்கு முரண்பட்ட நிலையில இருப்பார். அந்த பெண் என்ன செய்வாங்க, தன்னுடைய கணவன் தன் மீது நேசம் கொள்ளலையே என்று சொல்லக்கூடிய ஒரு கவலையில இருப்பாங்க. இல்லை என்று சொன்னால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன் மீது நேசம் கொள்ளவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சூரத்துல் அன்ஆமை ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்தால், உதவி கேட்டால், அல்லாஹ் அந்த கணவன் மனைவி இருவருக்கு இடையில ஒரு அன்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்துவான் என்பதாக நாம் இன்று ஓதப்பட்ட இறை வசனத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்நாளில், எந்த நாள சொல்றான், மறுமை நாள அல்லாஹ் சொல்றான். மை யுஸ்ரஃபு அன்ஹு யௌமைதின் ஃபக்கத் ரஹிமஹு வதாலிகல் ஃபௌசுல் முபீன். அந்த நாளில் எவரை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை அல்லாஹ் அகற்றி விட்டானோ, அந்த நாளையில யாருக்கு நரக வேதனை இல்லைன்னு அல்லாஹ் திருப்பளிச்சுட்டானோ, உனக்கு நரகம் இல்லப்பா, உனக்கு நரகத்தினுடைய வேதனை இல்லை, நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லக்கூடிய சுப செய்திய அல்லாஹ் யாருக்கு சொல்லிட்டானோ, எந்த நபருக்கு சொல்லப்பட்டு விட்டதோ, நிச்சயமாக அவரின் மீது ஃபக்கத் ரஹிமஹு, அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யாரின் மீது அருள் புரிந்தானோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவர்கிட்ட மலையளவு பாவம் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட மலையளவு பாவம் இருந்தாலும் சரி, பாவத்தோட போய் அவர் அல்லாஹ்வை சந்திச்சாலும் சரி, ஃபக்கத் ரஹிமஹு, அல்லாஹ் அருள் செஞ்சுட்டானா, அவனுடைய அருளை, அவனுடைய கருணைய அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், நரகத்தினுடைய வேதனையை விட்டு அவரை அல்லாஹ் தடுத்துருவான். அதான் அல்லாஹ் சொல்றான், அந்நாளில் எவரை விட்டும் வேதனை அகற்றப்பட்டதோ நிச்சயமாக அவர் மீது அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். வதாலிகல் ஃபௌசுல் முபீன், இதுதான் வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, இன்னைக்கு நாம எதையோ வெற்றி நினைக்கிறோம்ல. நம்ம வீடு கட்டிட்டோம்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், ஒரு வீடை கட்டிட்டோம்னா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், ஒரு நல்ல வாகனம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் வாழ்க்கையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இதெல்லாம் உபகாரம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய
அருட்கொடைகள், வீடு, வாகனம், நல்ல மனைவி, சொத்து, சுகம், பொருளாதாரம், பணம், காசு, பதவி, இது எல்லாமே அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள். அதுல கொண்டு வெற்றி கிடையாது, அதுல கொண்டு வெற்றியே கிடையாது. நாம என்ன நினைச்சாலும் சரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனை அல்லாஹ் சொல்றான். அதுல இன்பம் வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ், அதுல திருப்தி இருக்குது. ஒரு கணவன் மனைவி இடத்துல திருப்தி அடைகிறான், இதெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் அவங்க கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை, அங்கதான் திருப்தி இருக்குது. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இடத்துலதான் முழு திருப்தி இருக்குது. ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி இடத்துலதான் திருப்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய இறைவன் அதே அல்லாஹ் என்ன சொல்றானா, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனைங்கிறான்டா. உங்க பணம், காசு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு சோதனை. இதை கொண்டுதான் நம்ம வெற்றின்னு நினைக்கிறோம்ல. ஆனா அல்லாஹ் எதை தெரியுமா வெற்றின்னு சொல்றான்? ஃபக்கத் ரஹிமஹு, யாருக்கு அல்லாஹுடைய அருள் அந்த மறுமை நாளில கிடைச்சிருச்சோ அவர்தான் வெற்றியாளர் என்பதாக இன்று ஓதப்பட்ட வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். சரி, அந்த அல்லாஹ்வுடைய அருளை நம்ம எப்படிங்க பெற முடியும்? அல்லாஹ்வுடைய அருளை நம்ம எப்படி பெற முடியும்? நம்ம உடலை வருத்திக்கிட்டு நம்ம அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருவானா? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலுமே அமல்களை ரொம்ப அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரார். சின்ன அமல், சின்ன இபாதத் பெரிய நன்மையை ஏற்படுத்தும். நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்க, சொர்க்கத்திற்கு கனவு பார்க்கிறாங்க. கனவுல அவங்களுக்கு சொர்க்கத்திற்கு அவங்க போறாங்க. ஆனா சொர்க்கத்தினுடைய வாசல்ல இவங்க நுழையிறதுக்கு முன்னாடி இன்னொருவருடைய காலடி சத்தம் கேட்குது. அப்ப இவங்களுக்கு முன்னாடி அவருடைய காலடி சத்தம் கேட்குது. இதை கனவுல பார்த்துட்டு விழிச்சிடுறாங்க. அடுத்த நாள் அந்த காலடி சத்தம் யாருடையதுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். அந்த சஹாபி வந்தாரு, அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. இந்த சஹாபி யார் தெரியுமா சகோதரர்களே? ஹஸரத்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பிலாலை கூப்பிட்டு கேட்கிறாங்க, பிலாலே, எனக்கு முன்னாடி நீங்க சொர்க்கத்திற்கு போகக்கூடிய உங்க காலடி சப்தத்தை நான் கேட்டேனே, அப்படி என்ன உங்கள்கிட்ட இபாதத்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க காலடி சத்தம் கேட்குது, அப்படி என்ன இபாதத்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போ ஒழு முறிஞ்சாலும் நான் உடனே ஒழு செஞ்சிருவேன், நான் ஒழுவோடு தான் இருப்பேன் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ஒரு இபாதத்து தான் அவங்க அதுக்கு பதில் சொன்னது. எப்போ எனக்கு ஒழு முறிந்தாலும் நான் ஒழு செஞ்சிருவேன், ஒழு இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. பிலால் ரலியல்லாஹு பதில். அப்போ அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? சொர்க்கத்தை கொடுக்குறான், அது வேற. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் போறதுக்கு முன்னாடி உங்க காலடி சத்தம் கேட்குது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு தரஜாவை அல்லாஹ் வழங்குறானா. சின்ன இபாதத் பெரிய நன்மைகளை நமக்கு பெற்று தரும். ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண், ஒரு நாய் தாகத்துல துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எத்தனையோ மக்கள் போனாங்க, யாருமே பார்க்கல. அந்த நாயினுடைய தாகத்தை அந்த விபச்சாரத்தை தொழிலாக செய்யக்கூடிய பெண் தீர்த்து வைத்த காரணத்தினால் சொர்க்கம் செல்ல தகுதியானவள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதுதான் அல்லாஹ்வினுடைய ஃபக்கத் ரஹிமா. அல்லாஹ் சொல்றான்ல, யாருக்கு நான் அருள் செஞ்சுட்டேனோ அவர் தான் வெற்றியாளர். இப்படித்தான் அல்லாஹ் அருள் செய்வான். அதே போன்றுதான் அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த செயலை, இந்த சூறாவை, ஒரு சூறா ஒண்ணு இருக்குது. இது ரொம்ப பெரிய கஷ்டமான சூறாலாம் கிடையாது. பேசிக்காவே இந்த சூறா தெரியாம முஸ்லிம்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி யாராவது எனக்கு இந்த சூறா தெரியலனா அவர் முஸ்லிமானே நம்ம சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும். குழந்தைகள்ல இருந்து நடுத்தர வயதினர்ல இருந்து வயதானவங்கல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூறா, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய சூறா. அது ஒரு சின்ன இபாதத்து தான். அதை பத்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த தேர்ட் ஆஃப் த குர்ஆன், அதாவது குர்ஆனினுடைய இந்த சூறா இருக்குது, குர்ஆனினுடைய 1/3 நிகரானது. எவர் ஒருவர் இந்த சூறாவை ஓதுறாரோ அவர் குர்ஆனில், முழு குர்ஆனில் 1/3 அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓதிய நன்மையை இந்த சூறா அவருக்கு பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரில 5013வது இடமாக ஹதீஸ்ல இடம்பெறும். இந்த சூறாவை, அது என்ன சூறான்னு கடைசியா சொல்றேன். அந்த சூறாவை எவர் ஒருவர் ஓதுனாரோ, ஒரு முறை ஓதுறார், 2 தடவை 3 தடவை ஓதுறார், அந்த சூறாவை ஒருத்தர் ஓதிட்டார்னா குர்ஆனில் 1/3 முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு கால் பகுதி குர்ஆனை அவர் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அத்தகைய நன்மையை இந்த சூறா அவருக்கு பெற்று தருது. லவ் ஆஃப் த அல்லாஹ், இந்த சூறாவை எவர் ஓதுறாரோ அவரை அல்லாஹ் விரும்புறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இறைவனுடைய அல்லாஹ் என்ன நேசிக்கணும், அல்லாஹினுடைய அன்பு வேணும், இறைவனுடைய அன்பு வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவர் இந்த சூறாவை ஓதினால் இறைவனினுடைய அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு வழியை இந்த சூறா என்ன செய்யும், அவருக்கு ஏற்படுத்தி தரும். ஹுப்புக ஈயாக உதுகலக்கல் ஜன்னத. ஒரு நபி தோழர் இந்த சூறாவை தான் தொழுகையில ஓதிக்கிட்டே இருந்தார், இந்த சூறாவையே ஓதிக்கிட்டு இருக்கிறார். மற்ற நபி தோழர் எல்லாம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவர் எப்ப தொழுக வச்சாலும் இதைத்தான் ஓதுறார், இவரு எப்ப தொழுக வச்சாலும் இந்த சூறாவை தான் ஓதுறாரு, வேற சூறாவே ஓத மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை கூப்பிட்டு, நீங்கள் இந்த சூறாவை நேசிப்பது உண்மை என்று சொன்னால், இந்த சூறாவை நீங்கள் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் இந்த சூறா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரில 774வது ஹதீஸாக இடம்பெறும். இந்த சூறாவை நீங்க நேசிச்சு ஓதுனீங்கன்னு சொன்னா, வேற சூறாவே தெரியாது அதனால இதை ஓதுனாருன்னா அது வேற பிரச்சனை. அந்த சஹாபிக்கு எல்லா சூறாவும் தெரியக்கூடிய ஒரு மனநிலையில ஒரு மனப்பாடத்துல ஒரு இருக்கக்கூடியவர், ஆனா இதையே அவர் ஓதுனாருன்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, சூறாவை நீ நேசிச்சுதானா ஓதுறியா? ஆமாயா நான் நேசிக்கிறேன் யார சொல்ற, இந்த சூறா எனக்கு ரொம்ப பிடிக்குது, இந்த சூறாவின் மீது நான் நேசம் கொண்டிருக்கேன், இந்த சூறாவை நீ நேசிப்பது உண்மை என்றால் இது உன்னை சொர்க்கத்துல சேர்த்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்து இந்த சூறா நமக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரும். இன்னைக்கு அதானுங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாதுகாப்பு என்பது இல்லை என்று சொன்னால் உலகத்துல நாம எதுவுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு தைரியத்துல தானே நம்ம கிளம்புறோம், வெளியில போறோம் வர்றோம், வீட்டுக்கு போறோம் வரோம், வாகனத்துல பயணிக்கிறோம், வீடுகள்ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் உலகத்துல என்னென்னமோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு என்ன செய்யுது, வீடு இடிஞ்சு விழுந்து மவுத்து செய்தி வருது, ஃபேன் மேல விழுந்து மவுத் செய்தி வருது, படிக்கட்டுல ஏறினாங்க வலிக்கி விட்டு கீழே விழுந்தாங்க மவுத்தாயிட்டாங்கன்னு வருது, வாகனத்துல பயணிக்கிறாரு ஒரு வண்டியில போய் மோதிட்டாரு விபத்துல மரணம்னு வருது. எவ்வளவோ செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சர்வ சாதாரணமாக கூட்ட நெரிசல்கள்ல உயிரை விடக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உயிருக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரோட்ல நம்ம வாகனத்துல பயணிச்சா வாகன விபத்து வந்து நம்ம மௌத்தாயிடுவோம், நம்ம பயந்தோம்னா நம்ம வெளியில போக முடியாது, எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்குது. என்ன தைரியம்? அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். அருமையான சகோதரர்களே, அந்த ஈமானுக்கு நிகரான ஒரு சூறா தான் இந்த சூறா. இது உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த சூறாவை ஒருவர் காலை சுபுகு தொழுகைக்கு பிறகு காலையில ஃபஜ்ர் தொழுகை, இன்னைக்கு ஃபர்லு முடிச்ச உடனேயே நம்முடைய ஆண்கள் ஜமாத்தார்கள் ஃபர்லு தொழுகை முடிச்ச உடனே எந்திரிச்சு வேகமா ஓடக்கூடிய ஒரு நிலையில தான் பார்க்கிறோம். துவாவே கிடையாது. ஹஜரத்து துவா ஓதுறாரு, ஆமீன் சொல்லிட்டு அது போதும் நாம நினைக்கிறோம். அது பத்தாது சகோதரர்களே. நமக்காக வேண்டி நாம கேட்கக்கூடிய துவா தான். இமாம் துவா கேட்கிறாருன்னா அவர் பொதுவா கேட்போம், யாரெல்லாம் எங்க எல்லாத்துக்கும் அதை செய்யுன்னு பொதுவா கேட்போம். அதுக்கு ஆமீன் சொன்னா முடிஞ்சுச்சா, நமக்கு துவா வந்துருச்சுன்னு அல்ல. நாம நமக்காண்டி கேட்கணும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். எப்படா இந்த அடியான் அவனுக்காண்டி என்ன கேட்கிறான் அதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். யாரெல்லாம் எனக்கு காசை கொடு, கேட்கலாம் பணம் கொடு, இதை கேட்கும் போது அல்லாஹ் பெருமை அடைகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல பணம் காசு பொருளாதாரம் பதவி அந்தஸ்து எதை கேட்டாலும் அல்லாஹ் சந்தோஷம் பண்றான். நீ ஏன்டா என்கிட்ட பணம் கேட்கிற, நீ ஏன்டா என்கிட்ட காசு கேட்கிறான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். அப்போ துவாவை அல்லாஹ் விரும்புறான். யாரிடத்துல துவா இல்லையோ அவர் அல்லாஹ் மறுமையில ஏறு இடத்தும் பார்க்க மாட்டான். அவர்கிட்ட என்ன இபாதத்தெல்லாம் சரி, யா அல்லாஹ் நான் 50 ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன், 10,000 உம்ரா செஞ்சிருக்கிறேன், நான் கோடியா அள்ளி கொடுத்தேன், ஊர்லயே என்னைய கொடை வல்லன்னா கூப்பிடுவாங்க, இவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருக்கேன்னு போய் நின்றாலும் அவர்கிட்ட துவா இல்லைன்னா அவர் மூஞ்சியை கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவரை குல்மா யஅபூபிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், யாரிடத்துல துவா இல்லையோ நபியை சொல்லுங்க, யாரிடத்துல துவா இல்லையோ அவர் அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்போ துவா நமக்கு ரொம்ப அவசியம் சகோதரர்களே. ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் ஒருவர் சலாச மர்ரத்தின் தக்ஃபீக மின் குல்லி ஷைஇன், இந்த சூறாவை 3 முறை ஓதுறார். ரொம்பலாம் கிடையாது, இந்த சூறாவை ஒரு 3 முறை. நம்ம நேத்து சொன்னோம், ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஒரு முறை ஆயத்துல் குர்சி ஓதுவது தஹலல் ஜன்னத்தை, சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதே போன்று இந்த சூறாவை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் 3 முறை எவர் ஓதுறாரோ அவரை தக்ஃபீக மின் குல்லி ஷைஇன், அனைத்து வகையான ஆபத்துகள் விபத்துகள் தீங்குகள் சூழ்ச்சிகள்
என்னென்னலாம் இருக்குதோ, எதெல்லாம் இருக்குதோ எல்லா விதமான தீங்குகளை விட்டும் இந்த சூரா அவருக்கு பாதுகாப்பை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் 5802 திருமதியில இடம்பெறுது. அதாவது ஃபஜ்ருக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் மூன்று முறை இந்த சூறாவை ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இத்தகைய சிறப்பை பெற்று தரக்கூடிய அந்த சூரா எது தெரியுமா சகோதரர்களே? குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை நமக்கு பெற்று தருது. எனவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மௌத்து வரையிலும் இந்த சூறாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.